சரவண பவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் வாழும் வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் முதலில் நம்மை நாம் முழுதாக நம்பினால் மட்டுமே கடவுளின் கருணை கடல் போல் நமக்கு கிடைக்கப் பெருகும். அதை வைத்து நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதே இந்த வாக்கியத்தின் தத்துவமாக அப்பன் அருளுகின்றார். பணம் என்ற போர்வையில் நல்ல மனங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. காரணம், காலமும் சூழ்நிலையும் மாற்றி அமைக்கின்றது. மேலும் காலம் போடும் கணக்கை கடவுள் தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதனால் காலத்தோடு நாம் கடந்து செல்வதே சிறந்தது என்று அப்பன் அருளுகின்றார். வெற்றியின் அடையாளம் துணிச்சல், தோல்வியின் அடையாளம் தயக்கம். துணிந்தவர் என்றுமே தோற்றதில்லை, ஆனால் தயங்கியவர் எதையுமே வென்றதில்லை. அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் இருக்க வேண்டுமானால் அப்பன் முருகனின் அருள் இருந்தால் துணிச்சலும் தைரியமும் தானாக வந்துவிடும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நாம் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியோடு நாம் சிறப்பித்து வாழலாம். நாம் தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்துடன் உழைக்கக்கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மகிழ்ச்சியாய் உழைக்க வேண்டும். அப்போதுதான் பல வெற்றிகள் நம்மை வந்து சேரும். நாம் எதிர்பார்க்காத வெற்றிகளெல்லாம் நம்மை சேர்ந்து நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கும் என்று அப்பன் அருளுகின்றார். எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து மீள முடியாது. சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழவும் முடியாது. அதனால் கவலைகளை காற்றில் விடுங்கள், பறந்து செல்லட்டும். நம் மனதை வலுவாக்குங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுங்கள் என்று அப்பன் அருளுகின்றார். காலம் மிக பெரியது, நம் வாழ்க்கை மிக சிறியது. வாழும் வரை எல்லோரிடமும் புரிந்து நடந்து கொண்டால் இங்கு நீயே நடமாடும் கடவுள் என்று அப்பன் அருளுகின்றார். அதேபோல் புரிந்தவர்களுக்கு பொக்கிஷமாக நீ தோன்றுவாய், புரியாதவர்களுக்கு புதிராகவே நீ இருப்பாய். அதனால் புரிவதும் பொக்கிஷமாக இருப்பதும் அவரவர் மனநிலை பொறுத்தே எங்கு அமைகின்றது. மகிழ்ச்சியான 5 எளிய வழிகள் என்று. அதிகமாக சிரியுங்கள், ஆரோக்கியம் கூடும். குறைவாக பேசுங்கள், ஆயுள் கூடும். நிகழ்காலத்தில் வாழுங்கள், நிஜமாக வாழலாம். நிறைய கொடுங்கள், மனம் சந்தோஷப்படும். குறைவாக எதிர்பாருங்கள், எப்பொழுதும் நிறைவாக நாம் இருக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார். பக்குவம் என்பது படும்போது உணர்வதல்ல, படுவதற்கு முன் நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் பொக்கிஷமாகும். அதேபோல் நம்பிக்கை என்பது பிறர் தர முடியாது, அது உள்ளத்திலேயே உற்பத்தியாக வேண்டும். மிக சக்தி வாய்ந்த நம்பிக்கை என்பது நம் மனதில் உற்பத்தியாகிவிட்டால் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார். அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் கிடைக்கப் பெறுக. ஓ முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன்.